கொஞ்சம் பணியா அளவா அனுப்புங்க. எல்லா பணியும் இங்க அனுப்புனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏங்க அடிக்கிற குளிர்ல காலனிக்குள்ள யாரும் குளிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு காய்கறி வாங்க போக முடியல, மளிகை ஜாமான் வாங்க போக முடியல, ஒரே நாத்தம். குளிர் அதிகமா இருக்கிறதுனால தண்ணி காய வச்சுதாங்க குளிக்க முடியுது. கேஸ் விக்கிற விலைக்கு தண்ணி காய வைக்க முடியுமா? இந்த ஊர்ல அடுப்பும் வைக்க முடியாது. கேட்டா சிட்டி போலீஸ்னு சொல்லுவீங்க. எதுக்கு அந்த வம்பலாம்? கேஸ்லயே வெப்பன் வச்சோம்னா கேஸ் ஒரு மாசத்துலயே முடிஞ்சு போயிருது. கேஸ் விக்கிற விலைக்கு வாங்க முடியுமா? சரி அதெல்லாம் பரவாயில்லைங்க. பொங்கல் அதுமாதிரி இப்படி பனி பெய்யணுமா? 2 கரும்பு திங்கலான்னு தின்னுங்க. கரும்பு சூடு, பனியும் சூடு, ரெண்டும் சேர்த்து ஒண்ணா வச்சு சளி பிடிச்சிருச்சுங்க. ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா 1500 வேணுமாக்கும். யார் வச்சிருக்கிற காசு? இனி முப்பாட்டா யாரு பனி பகவானே? புதுசா இருக்குதே. செக்கா நம்ம ஊர்ல எப்படி சூரிய பகவான் வர்ண பகவான்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி வெளிநாட்டுல பனி பகவான் ஒருத்தர் இருக்காரு. அவர்ட்ட இருந்து தான் இவ்ளோ பனி வருது. அதனாலதான் வேண்டிட்டு இருந்தக்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிலாம் யாரும் இல்லடி. லூசுமா சாமி கும்பிட்டு இருக்கற? செக்கா உனக்கெல்லாம் விஷயமே தெரியாது. நம்ம ஊர்ல நமக்கெல்லாம் 9 கரகம் மட்டும் போதும்னு அமுச்சு விட்டுருக்காங்க. மீதி இருக்கிற ஒரு கரகத்தை வெளிநாட்டுல விட்டு வச்சிருக்காங்க. அதுதான் பனி பகவான். இதெல்லாம் தெரியாம நீ வேற பேசிட்டு இருக்கற. என்னது கரகமா?